வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் சரஸ்வதி சப்தம் என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி இப்போ நான் பேசியிருந்தேன். அந்த காட்சியில் லக்ஷ்மி ஒரு ஏழை பெண்ணுக்கு அருள் பாலித்து அவள் எப்படி பெரிய அந்த நாட்டுக்கே மகாராணி ஆகிறா. யானை மாலை போட்டு தேர்ந்தெடுத்து பட்டத்து யானை மாலை போட்டதுனால அவங்க மகாராணி ஆயிடுறாங்க, அரசன் குழந்தை இல்லாதனாலன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெண் அவள் அந்த வறுமையில் அந்த யானை மாலை போடுறதுக்கு முன்னால் எந்த நிலமையில் இருந்தா என்று ரெண்டையும் ஒப்பீடு செய்து காட்டுவதற்காக ஒரு பாடலே வைத்திருந்தாங்க. அந்த இடத்துல கவியரசர் மிக அழகான பாடல். இந்த பாடல் பட்டினத்தார் எப்படி இந்த மாதா உடல் செழித்தாள் வல்வினையேன் கால் செழித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பாடல் இருக்குது, பட்டினத்தார் பாடல் ஒன்று. அதை அந்த கருப்பொருளாக வைத்து இந்த இடத்தில் கவியரசர் அந்த பாடலின் கருப்பொருளை இங்கேயும் கொண்டு வந்திருப்பார். அதாவது அந்த பாடல் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பாடலில் வைத்தது மூலம் அப்படி இலக்கியங்களை தேடி படிக்காதவர்களும் அதன் பொருளை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு மிக அழகாக எளிமையாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை எடுத்து ஆண்டியிருப்பார் என்று சொல்லலாம். அந்த பாடல் கவியரசர் எழுதி பி.சி. சீலாம்மா பாடி கே.வி. மகாதேவன் அவர்கள் மிக அற்புதமான இசையமைச்சிருப்பார். அப்படி ஒரு பாடல். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா அப்படின்ற பாடல் ரொம்ப அழகான. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா என்று பாடியிருப்பாங்க. அதாவது கம்பராமாயணத்தில் பாயிரமில் வரும், அளவிலா விளையாட்டுடையான் அப்படின்னு வரும், அன்னவருக்கு சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி அந்த இறைவனோட விளையாட்டு, அழகிலா விளையாட்டில் இது ஒன்று. இது இறைவனுக்கு ஓய்வு நேர, அவனுக்கு பொழுதுபோக்கு, ஆனால் எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை என்பதாக அந்த வரிகள் மிக அழகாக வந்திருக்கும். திருப்பி தாய் தந்த பிச்சையிலன்னு அவங்க பாடுவாங்க. பி.சி. சீலாம்மா ரொம்ப பிரமாதமான. இதில் ரொம்ப அழகான ஒரு வயலினும் அந்த ஒரு சோகம் டோலக்கும் சோகமான இசையும் அவ்வளோ அருமையாக வரும். பி.சி. சீலாம்மா அப்படி உருகி உருகி பாடியிருப்பாங்க. அப்போது அடுத்த சரணத்தில் வரதான் நான் சொன்னேன் பட்டினத்தாரோட பாடலனோட அதே சாயல். பெற்றவள் உடல் செழித்தால் பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா. இதுதான் பட்டினத்தார் சொன்ன பாடல். அதே மாதிரி இவரும் எழுதியிருப்பார். பெற்றவள் உடல் செழித்தால் பேதை நான். அந்த இடத்துல ஆண் பாடுறதா வரும். இங்கே பேதைன்னு பெண் தான் பாடுறதுனால பேதை என்ற ஒரு சொல்லை கவியரசர் மிக அழகாக சேர்த்து கொண்டார். பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா. அவனுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை படைச்சி சலித்து கை சலித்து எப்படி காப்பாற்றுறதுன்னு அருள் கொடுத்து கொடுத்து ஓய்ஞ்சு போயிட்டான். நான் காப்பாற்றுறதே இல்லையா இப்போல்லாம். அப்போ அந்த இடத்துல அந்த இசையமைப்பாளர் வைத்திருக்கிற ஒரு அதிகப்படியான அதாவது ஆபரணம் அழகூட்டுவது என்று சொல்லலாம். அந்த பாடலை அழகூட்டுவது. அப்போது சொல்லிட்டு அம்மா அம்மம்மா அப்படின்னு ஒரு சலிச்சு அந்த சோகத்தை பாடுவது ரொம்ப அழகு. அந்த ஆலாபிச்சு பாடுறது. திருப்பி மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, இன்னொரு கருப்பையில் வரக்கூடாதுன்னு பட்டினத்தார் பாடின மாதிரி இந்த இடத்துல இந்த பெண்ணும் அப்படி தான் பாடுறாங்க. மீண்டும் பாவி, தன்னை பாவி என்று சொல்லிக் கொள்கிறாள். பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, இந்த மாதிரி ஒரு பிறவை நான் எடுத்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சலிச்சு பாடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சரணம் தான் ரொம்ப அழகான ஒரு சரணம். பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமை இந்த வறுமையம்மா. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு ஔவையார் பாடினாங்க. அதை இந்த வரியில் கவியரசர் கண்ணதாசன் வைத்து மிக அழகாக சொல்லியிருப்பார். இளமையில் கொடுமை இந்த வறுமையம்மா. ஒரு நோய் பிடிச்சு இழுக்காமையோ தள்ளாமையோ உடல் ஏழாமைகளோ பிடிச்சு இழுக்கிற, கை பிடிச்சி கால் பிடிச்சி இழுக்கிற காலம் முதுமை காலம். இளமையில் தான் ஏதாவது அனுபவிக்கணும்னா உற்சாகமாக முழு ஈடுபாட்டோட இளமையில் தான் அனுபவிக்க முடியும். அப்போ சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ஒரு வறுமையாக இருக்கிறது அதை தான் உச்சக்கட்ட கொடுமைக்கு ஔவையார் சொன்னாங்க. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த வரியில் கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார். இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா. அதை ரெண்டாவது அண்டர்லைன் பண்ணியும் பாடியிருப்பார் ரொம்ப அழகாக. என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா,
அங்கே ஒரு சாடல், சின்னதாக ஒரு சாடல். என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா? இறைவன் எதுக்கு எனக்கு இதுதான் அனுபவிக்கணும்னு தான், அப்போ எதுக்கு இறைவன்? இறைவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் என்னை வந்து பாதுகாக்காம அப்படின்னு அந்த பெண் கேள்வி கேட்டு முடித்து வாய் மூடுவதற்குள் பட்டத்து யானை வந்து மாலை போட்டு அவளை மகாராணி ஆக்குகிறது. எப்பொழுதும் எந்த திருப்பத்தில் வாழ்க்கை, எந்த திருப்பத்தில் எந்த வியப்பையும், எந்த அதிசயத்தையும், எந்த திருப்பங்களையும் வைத்திருக்கும் என்று யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். கேளுங்க, ரசிங்க. நன்றி.